உழைக்கக்கூடிய மக்கள், வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு கீழ் வந்துருவாங்க. அவங்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய். ஒரு செருப்பு வாங்கி குடு. ஒரு ரெயின் கோட் வாங்கி குடு. உங்களுக்கு போர்வை வாங்கி குடு. என்ன கடன் வாங்கி செய்யாத. அப்போ அந்த கிரக தன்மையுடைய மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்யும்போது, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலு இல்லாம இருக்குதோ, அது வலு சேர்ந்துடும். இது லாஜிக்கா ஒத்து வந்துரும். இதுதான் மறைமுகமா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அன்னதானம் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒழுக்கமா இருங்க, அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். இப்போ திருநீறு வைக்கிறோம். எதுக்கு வைக்கிறோம்? நீரில்லாத நெற்றி பாழுன்னு சொன்னான். இது அறிவிலாவும் நிரூபிக்க முடியும், ஆன்மீகம் நிரூபிக்க முடியும். என்னைக்கு இருந்தாலும் அடுத்த செகண்ட் நான் செத்து போகிற ஒரு ஆளு, முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பலாவார். நான் சாக போற ஆள்பா அப்படின்னு வச்சுக்கிட்டு சாம்பலை தான் வச்சுக்கிறோம். செத்து போறோம், நாளைக்கு செத்து போறோம். அந்த குடியது தான் அது. அதே மாதிரி மண்டையில நீர் கோர்வைன்னு ஒரு கோர்வை சேரும். அந்த நீர் கோர்வையை முழுமையாக எடுக்கக்கூடிய தன்மை விபூதிக்கு உண்டு. அப்ப நீங்க இதை அறிவியலாவும் பயன்படுத்தலாம், ஆன்மீகமாவும் பயன்படுத்தலாம். அப்ப நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயமே ஒரு கிரகத்தின் அடிப்படையில் தான் செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு மூலியமாக உங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தீர்வு கொடுக்க முடியுமானா முடியும். நீங்க எந்த கேள்வி கேட்குறீங்களோ, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நாங்க இருக்க முடியும். ஐயா இந்த ரூட்ல போப்பா 29 சீன்ல போனா அந்த ஏரியாக்கு போய் சேர்ந்துடலாம். இது எங்க வேலை. அதுல போறதும், நீங்க கேப்ல போறதும், ஆட்டோல போறதும் உங்க விருப்பம். ஆனா இந்த வழியாக போகும்போது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், வழிகாட்டிய நபர்கள் தான் ஜோதிடர்கள். நாங்க ஒண்ணும் தெய்வமோ, சித்தர்களோ, மகான்களோ, முனிவர்களோ உங்கள மாரி சராசரி மக்கள் தான். ஆனா ஒரு கணக்கீட நீங்க கேட்கும்போது ஒரு அளவீடாக குறிச்சு குடுத்து அனுப்புறோம். அப்போ இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தேவையான விஷயங்கள் எது வேணும்னு சொல்லிட்டு நீங்க தான் ஜோசியர்ட்ட கேட்கணும். ஐயா எனக்கு கல்விக்கு முக்கியத்துவம் வேணும், வேலைக்கு முக்கியத்துவம் வேணும், பொருளாதாரம் வேணும், நிரந்தர வருவாய் வேணும். நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். என்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கேள்வியில கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். அப்போ அத தூண்டி விடக்கூடிய, அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஜாதகத்து மூலியமா கொடுக்க முடியுமான்னா தாராளமா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சூரியன் ஒருத்தர் கெட்டு போச்சு. ஒரு ஆபீஸ்ல நான் ஒரு சிஇஓ உட்காரணும். 10 பேரை வேலை வாங்கியும் அப்படின்னா, அதுக்கு சூரியன் அப்படின்ற கிரகம் அவருக்கு வலுவா இருந்தா தான் அவர் 10 பேரை வேலை வாங்க முடியும். அப்போ எனக்கு அந்த வலு வேணும்னு கேட்கிறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லும். ஐயா சிவன் கோயிலுக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் விளக்கு ஏத்துங்க. சூரியனா வெளிச்சம். ஏதாவது 4 கோயிலுக்கு பல்ப் வாங்கி கொடுங்க. வெளிச்சத்தை ஏற்படுத்திட்டு வாங்க. உங்க லைஃப்ல வெளிச்சம் கிடைக்கும். சிம்பிளா பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணாதீங்க. 4 பல்ப் வாங்கி கொடுத்து இறைவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க. அங்க விளக்கு எரியும் போது உங்க வாழ்க்கைக்கான வெளிச்சம் கிடைக்கும். இதான் நாங்க வாழ்வியல் பரிகாரமா சொல்றோம். வாழக்கூடிய மக்களுக்கு நம்ம சுத்தி இருக்கிற மக்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகத்தை சார்ந்தவர் தான். அப்ப நாங்க அப்படி பார்ப்போம். அப்படியாப்பா ஓகே. நீங்க அப்பா நல்லபடியா பார்த்துக்கிறியாப்பா? பிரச்சனை இல்லை. அப்போ சூரியன் உங்களுக்கு வலுவா வந்துருவான். பிரச்சனை வராது. அம்மா சந்திரன். அம்மானா சந்திரன். அம்மா நல்லபடியா பார்த்துக்கணும். சந்திரனால எந்த பிரச்சனையும் ஜாதகத்தில் வரவே வராது. செவ்வாய் தான் சகோதரன். எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு செவ்வாய் அவனுக்கு ஜாதகத்தை எந்த பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா அவனுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யும்போது அந்த கிரகத்துடைய காரகத்தோட நபர் அவர். உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. இப்போ உனக்கு லாபம் வரணுமா? மேரேஜ் ஆன மக்கள் சொல்லுவாமா மாமியார் நல்லபடியாக போய் பார்த்துக்கோ. என்ன உன் மாமியார் நல்லபடியாக பார்த்துக்கோ உனக்கு லாபம் கிடைக்கும். நீ மாமியார்னு பார்க்காத. உனக்கு லாபம்னு நினைக்கிறீல்ல, அப்போ மாமியார் நல்லபடியாக பார்த்துக்கோ. இப்படி நம்மளை சுற்றியே எல்லா நவகிரகம் நம்மகிட்ட இருக்கு. நீ எங்கே தேடி ஓடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ முதலாளிக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னா அவனுடைய தொழிலாளி நல்ல போய் பார்த்தா லாபம் ஆட்டோமேட்டிக் கிடைச்சிடும். அவன் வேர்வை சிந்தி அந்த வேர்வை உழைக்கிறதுக்கு முன்னாடி கெட்ட பணத்தை கொடுத்துட்டான்னா அவனுக்கு சூப்பராக மகாலட்சுமி தாண்டவம் ஆடும் அவங்ககிட்ட. இதான் தொழில் ரகசியம். அவனை மனசு நோகடிச்சு நீங்கள் 1000 சம்பாதிச்சாலும் கிரகங்கள் உங்களுக்கு விடவே விடாது, கர்மா விடவே விடாது. ஆனால் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அவசியம் ஒவ்வொரு ஜோதிட முன்னே உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு பெறுங்க. எல்லாத்துக்கும் இங்கே வழி உண்டான நிச்சயமாக உண்டு. இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். முதல்ல நீங்கள் மனப்பூர்வமாக எதை செஞ்சாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்.